Hello students, welcome to Sparks Academy. So in the video TNPSC Combined Technical Service Examination 2025 அதோடைய எக்ஸாம் வந்து லாஸ்ட் ஆகஸ்ட் 10th வந்து நம்ம நடந்துச்சு. ஸோ சிவில் இன்ஜினியரிங் கொஷின் பேப்பருடைய ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 10th அன்றைக்கி நடந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. மாடரேட் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய டைரக்ட் கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமுக்கும் இந்த வருஷமும் அவங்க கேட்டிருந்த லெவல் வந்து அப்படியே மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதோடைய டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிற நேரத்தில் வந்து ஸோ அதோட ஸ்லைட்டாக டிக்ரீஸ் தான் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த கொஷின் பேப்பருடைய ஆன்சர் கீயை நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய டைரக்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து இதோடைய கட் ஆஃப் இது எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம லேட்டராக வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த கொஷின். ஸோ இதில் ஏதாவது இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ஆன்சர் கீ தான், அக்யூரேட் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ கொஷின் நம்பர் 1, ஆனுவல் ரிப்பேர் இஸ் டேஷ் ஆஃப் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே ரிப்பேர் அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு மேபி கன்ஃபியூஷன் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே ஆனுவல் ரிப்பேர் அப்படின்றது இவங்க மென்ஷனிங் மெயின்டெனன்ஸ் ஒன்லி. ஸோ ஆனுவல் மெயின்டெனன்ஸை தான் அவங்க ஆனுவல் ரிப்பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனுவல் ரிப்பேர்ஸ் ஆர் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு வந்து வி நோ தட் இட் இஸ் ஆப்ஷன் பி. சாரி, ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1.5% to 2% அதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம அதுக்கு தனியாக ஒரு எஸ்டிமேட் போட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 2, த ரிட்டன் அக்ரிமெண்ட் டு சப்மிட் ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர் டிஃப்ரென்ஸ் டு ஆர்பிட்ரேஷன் இஸ் கால்ட். ஆர்பிட்ரேஷன்னா உங்களுக்கு என்னன்றது தெரியும். ஸோ அதுக்காக நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் என்ஐடி. என்ஐடின்றது என்னென்னா நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டர்ஸ். அதாவது டெண்டரை வந்து நம்ம கால் ஃபார் பண்ணுறதா நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ஐடி அப்படின்றது நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், ரிவைஸ்ட் எஸ்டிமேட் இஸ் ப்ரிப்பேர்டு வென் தேர் இஸ். எப்போ வந்து நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அடிஷன் ஆஃப் நியூ ஒர்க், டிடக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஒர்க், சேஞ்சஸ் இன் டிசைன், சேஞ்சஸ் இன் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் அண்ட் இட்ஸ் ரேட் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, சேஞ்சஸ் இன் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரேட். ஓகேவா? ஜென்ரலாக டிசைன் சேஞ்ச் ஆனாலும் நம்ம பண்ண மாட்டோம். பட் ஒர்க்கு அடிஷன் ஆஃப் நியூ ஒர்க் வரும்போது, அதாவது நியூ ஒர்க்குன்னா நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட் தான் நம்ம போடுவோம். ஸோ அதனால் இங்கே கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள், இட் இஸ் யூனிட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட். ஐட்டம் ரேட் ஆர் யூனிட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தது, the brickwork is not measured in cubic meter in case of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ we know that honeycomb brickwork ஆர் வந்து நம்ம partition walls, half brickwork அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், cubic மீட்டரில் மெஷர் பண்ண மாட்டோம், மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மீட்டரில் தான் வந்து we will measure. other than brickworkன்னு ஆர்ச்சஸ், ஃபவுண்டேஷன் எங்கே பண்ணாலும் it is measured in cubic meter only. So option C is the correct answer. ஓகேவா? 7th question, which one of the following is not a scheduling tool அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார் சார்ட், சிபிஎம், பர்ட் இதெல்லாமே வந்து என்னென்ன ஷெடியூல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ, பை சார்ட் மட்டும்தான் வந்து நாட் யூஸ்டு ஃபார் ஷெடியூலிங். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த டைம் ஸ்பேன் by which the starting or finishing of an activity can be delayed without delaying the completion of project அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன, டோட்டல் ப்ராஜெக்டோடைய டியூரேஷன் அஃபெக்ட் பண்ணாமல் நமக்கு இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி ஆஃப் டைம் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் வுடன் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் of shutters is measured in meter square only. Shutters, wooden doors ஓட அந்த இதெல்லாம் வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயர்ஸில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம்.
Then next question 10th, which of the following is not an event அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிசைன் கம்ப்ளீட்டட், அதாவது ஒரு ஒர்க்கு முடிஞ்சதை சொல்லக்கூடியது. அப்போது ஸ்டார்ட் ஆர் எண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஈவெண்ட், ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது ஆர் எண்ட் ஆகுதுன்னு சொல்கிறது தான் வந்து ஈவெண்ட்டு. ஸோ பிசிடி மூணுமே வந்து ஒரு ஈவெண்ட் முடியுது ஆர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்றதை சொல்லுது. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபிக்ஸிங் ஆஃப் டோர்ஸ் மட்டும்தான் ஆக்டிவிட்டி ப்ராசஸில் இருக்கிறத சொல்லுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், காஸ்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் அ பில்டிங் ஷுட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலி இது வந்து நிறைய வேரி ஆகும். ஜென்ரலாக வந்து 60 to 70% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல ஆப்ஷன் டியை வந்து நம்ம பிக் பண்ணுறோம். ஸோ மேபி இதுக்கு வந்து வேறு ஆன்சர் கூட வரலாம், மேபி சி கூட வரலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த டி அப்படின்ற ஆப்ஷனை வந்து நமக்கு, பட் இதை நீங்கள் வந்து டவுட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின், இன் கிராஷிங் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி இன் அ ப்ராஜெக்ட் த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி டு பி கன்சிடர் ஃபார் கிராஷிங். ஸோ கிராஷிங்னா என்னன்றது தெரியும் உங்களுக்கு இல்லையா. ஸோ அப்போது முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எதுவாக தான் எடுக்கணும், இட் ஷுட் பி a critical activity with the minimum cost slope. அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 13th கொஸ்டின், the standard deviation used in PERT. So direct formula, option D is the correct answer. 14th question, the main objective of planning is to execute the project most economical and in time, only timely completion, only most economically and safely. So safety is very important. So you have to complete the project with all safety measures of the within and economical. It should be very safe and it should be economical. ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் பண்ணி என்ன சேஃப்டியை வந்து என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 15th கொஸ்டின், the process of incorporating changes and rescheduling or replanning is known as updating. Simply it is updating. ஓகேவா. அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, ரீஷெட்யூல் பண்ணுறீங்க, ரீப்ளான் பண்ணுறீங்கன்னா அது வந்து என்னென்னா அப்டேட்டிங் தான். ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், the type of canal lining for permissible maximum velocity is 1.5 meter per second is known as stone pitch lining சொல்லுவோம், or boulder lining அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Alkaline soils are reclined by, the best method to recline the alkaline soils is addition of gypsum to soil and leaching. ரெண்டும் ஓகேவா. ஜிப்சம் ஆட் பண்ணுறது அண்ட் லீச்சிங் ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா கரெக்ட் தான். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 18th question, the following is not a remedial measure for waterlogging. So good drainage for irrigate land. ஸோ ட்ரைனேஜ் இருக்கும்போது வாட்டர் லாகிங் வந்து அவாய்ட் பண்ண முடியும். மீன்ஸ் வாட்டர் வந்து லாக் ஆகாது, ட்ரைன் ஆகிப்படும். கன்ஜெக்டிவ் யூஸ் ஆஃப் வாட்டர் இன் த பேசின், அதுவும் கரெக்ட் தான். லைனிங் ஆஃப் கெனால்ஸ் கண்டிப்பாக வாட்டர் லாக் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கான்டூர் பண்டிங் இஸ் நாட் அ ரெமிடியல் மெஷர் ஃபார் வாட்டர் லாகிங். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 19th கொஸ்டின், the hydraulic methods of flood routing uses equation of continuity only. Direct questions தான் எல்லாமே. 20th question, which of the following is the Muskingum storage equation? Option D, S is equal to K xi minus 1 minus x into Q. The Garrett's diagram are based on என்ன theory? Kennedy's theory. Option D. The chemical used to control the reservoir evaporation is, the best chemical is cetyl alcohol. Okay va. Next, Dickens formula for the determination of peak discharge is Q is equal to QP is equal to CA 3/4. Okay va. So option B is the correct answer. 24. A major irrigation project has cultural command area over the 10,000 hectare. 10,000 ஹெக்டேருக்கு மேலே இருந்தால் தான் அது மேஜர்னு சொல்லுவோம். ஓகேவா. ரைட். த மெத்தட் ஆஃப் க்ரோயிங் கிராப்ஸ் லெஸ் தென் 2,000 ஆச்சுன்னா அதை வந்து மைனர்னு சொல்லுவோம். ஓகேவா. த மெத்தட் ஆஃப் க்ரோவிங் கிராப்ஸ் ஆன் ரிட்ஜஸ் ரன்னிங் ஆன் த சைட்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் நோன் அஸ் வாட்டர் டிச்சஸ் இஸ் நோன் அஸ் ஃபெரோ இரிகேஷன். ஸோ நடுவில் தண்ணி போகும், அதோட ரிட்ஜஸில் வந்து நம்ம வந்து லைக் நம்ம வாழை மரம்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அதுதான். ஓகேவா. ரைட். த ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் பம்ப் இஸ் எக்ஸ்பிரஸ்டு n b option B, n root q divided by h 3/4. Okay, h power 3/4. So option B is the correct answer.
Okay. 27. The word unit hydrograph refers to the, so it is a unit depth of runoff with the unit depth. Okay, option A. 28. Dash is the analysis used to predict the future flood events by using the past observed data. So இதுக்கு வந்து ஆப்ஷன் டி ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கொஷின் தான். பட் நம்ம பார்த்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் தான் வந்து பாஸ்ட்டு அந்த ரிவரோடைய பீக் டிஸ்சார்ஜ் எவ்வளோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் நம்ம இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். 29. The slope of equipotential line in two-dimensional flow field is. So 29க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் டைரக்ட் தான். The water year in India may be taken as, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் மாதிரி தான். ஸோ வாட்டர் இயர் இன் இந்தியா வந்து ஜூன் 1 to May 30. ஓகேவா? ஸோ ஜூன் டு மே தான். ஸோ ஆப்ஷன் ஏ. 31st question. The condition to be satisfied by the 3 routing coefficient of the Muskingum method is option B, CO plus C1 plus C2 is equal to 1. In a non-prismatical channel, unsteady flow is not possible. No, it is possible. Flow is not possible. Flow is possible. Uniform flow is not possible. Uniform flow is also possible in some part of the canal or channel. So flow is always uniform. You cannot say like that. So கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ஃப்ளோ வந்து ஆல்வேஸ் வந்து இதுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? The coefficient of discharge of an orifice meter much smaller than the venturi meter. இதெல்லாம் direct question. 34. According to Bernoulli's equation, C is equal to, இதுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. டைரெக்டாக அந்த ஈக்குவேஷன் தான் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படியே சொல்லியிருக்காங்க. 35. A grid obtained by drawing a series of streamlines and equipotential line என்னன்னு சொல்லுவாங்க, flow net அப்படின்னு சொல்லுவோம். 36. So a wooden pile is being driven with the drop hammer weighing 20 kilonewton and having a free fall of 1 meter. The penetration of the last blow is 5 mm and determine the load carrying capacity of the pile according to the engineering use formula அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதுக்கான சொல்யூஷன் வேணா கேளுங்க, நம்ம தனி வீடியோவை போடுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். The allowable load on a single pile is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So option statement 1, 2/3 of final load at which total settlement of 12 mm correct தான். 50% of final load at which total settlement of 10% of the pile diameter அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் இது ரெண்டுத்தில் எது எடுத்துப்போம், கிரேட்டர் எடுத்துப்போமா லெஸர் எடுத்துப்போமான்னு கேட்டால் லெஸர் தான் எடுத்துப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 38th question. What is the name of the pile that are driven at an inclination to resist the large lateral or inclined forces called என்னமா batter files அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The group efficiency of the pile can be greater than 1 when the piles are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 39க்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா driven into loose sand. dense sand அப்படின்னா it should be less than 1 இருக்கணும். ஓகேவா? less than 1, அதாவது பர்சன்டேஜில் சொன்னோம் அப்படின்னா 100% விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 second. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 39க்கு ஆப்ஷன் ஏ. 40th question. Terzaghi's approximate equations for the bearing capacity of circular footing அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1.3 CNC plus QNQ plus 0.3 BNQ அப்படின்றது வரணும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த ஈக்குவேஷன் தான். ஸோ அதை நான் வந்து ஆப்ஷன் பியை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். 41. Very deep footing in dense sand, the type of shear failure is என்ன ஃபெயிலியர், ஜென்ரலாக லோக்கல் ஷியரா இல்லை பஞ்சிங் ஷியரா ஒரு கிளே ஷியரா. 41 டென்ஸ் சாண்ட்னு சொல்லிட்டாங்க, அப்போ வந்து என்னவா இட் இஸ் பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 42. Identify the incorrect statement. Bearing capacity of the footing is on the sand it depends on அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது பொசிஷன் ஆஃப் வாட்டர் டேபிளை பொறுத்து மாறும் பேரிங் கெப்பாசிட்டி, வித் ஆஃப் ஃபூட்டிங்கை பொறுத்து பேரிங் கெப்பாசிட்டி மாறும், டெப்த் ஆஃப் ஃபூட்டிங்கை பொறுத்து
bearing capacity மாறும். ஸோ அப்போது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போது அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் தான் வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்து 43. For undisturbed soil samples, the area ratio of the sampler should be less than 10%. இதெல்லாம் direct question. The net ultimate bearing capacity of a purely cohesive soil is independent of the width as well as the depth of the footing. So option D is the correct answer. Next, the bearing capacity factors NC, NQ and N gamma are the function of angle of internal friction of the soil. Option D. 45 can option D is the correct answer. 46. In a compaction test, if the compacting effort is increased, it will result. Compacting effect, அதாவது weight of the hammer-ஐயோ இல்லை வந்து நீங்கள் கொடுக்குற லோடையோ அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா கம்மியான OMCயில் it will reach as the maximum trade density இல்லையா? ஸோ இப்போ ஆப்ஷன் C, increase in maximum trade density, decrease in OMC. Okay, so option C is the correct answer. In direct shear test, the angle made by the failure plane with respect to its horizontal plane கேட்டிருக்காங்க. So with respect to horizontal plane, it is 45 degree minus pi by 2. With respect to vertical கேட்டாங்கன்னா it is option C வந்து கரெக்டாக இருந்திருக்கும். So 47க்கு வந்து option B is the correct answer. 48 வந்து in the modified Proctor test, the drop height of the rammer is அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is 450 mm னு படிச்சிருப்போம். So option B 45 cm is the correct answer. If QU is the unconfined compressive strength of the clay soil, then the shear strength of the soil வந்து என்னமா it is QU by 2. Correct option C is the correct answer. 49 option C is the correct answer. 50th question. Unconfined compressive strength test is the undrained test. Simple. Okay, it is an undrained test. The coefficient of permeability of soil is increases with the increase in temperature. Option A is the correct answer. 52. The coefficient of consolidation measured in centimeter square by second. Measure correct or direct question. Simple question. For a consolidating stratum, the ratio between the time for 100% consolidation and the 50% consolidation is equal to infinity ma. Okay va, infinity. Pi by 4 u by u square அப்படினு படிச்சிருப்போம். Time factor pi by 4 u square அப்படினு படிச்சிருப்பீங்க. So அது போடிங்கன்னா it will be infinity. 54க்கு வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா coarse grained soil has a void ratio of 0.78, specific gravity கொடுத்துட்டாங்க 2.67. calculate the critical gradient at which quicksand condition will occur. எந்த கண்டிஷனில் இது அக்கர் ஆகும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 54க்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி. சொல்யூஷன் வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம தனியாக சால்வ் பண்ணி காட்டுறோம். 55. The expression for the vertical stress at the point P using Newmark chart. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வரக்கூடியது. I into N into Q. I is equal to 1 by M into N படிச்சிருப்பீங்க இல்லையா? ரைட். 56. Which one of the following gives the correct decreasing order of the density of the soil sample? எதுமா? இதெல்லாம் ரொம்ப 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 easy question. Saturated, wet density, then dry density, then submerged dryers. Okay, இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். Stokes law is applicable when the smallest effective dia வந்து எவ்வளோமா 0.0002 mm. So option A is the correct answer. 58th question. Soils are formed by dissolve of calcium carbonate and washed out from the rocks by rainfall, thus resulting in decomposition of rocks is called carbonation. 59. Dash is the measure of loss of strength with remolding without a change in water content is called sensitivity. Option B is the correct answer. 60th question. The soil has liquid limit of 60%, plastic limit of 35%, and shrinkage limit of 20%, and it has a natural moisture content of 50%. The liquidity index of the soil is option C, 0.6 is the correct answer. Solution வேணும்னா comment பண்ணுங்க, we'll give a solution video. 61. Which one of the following does not depends on the strength of the signal in remote sensing? Option B, absorption. மற்ற மூணையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? 62.
62, the new version of total stations measure distance using infrared and laser beam. So option C, red laser. Choose the correct statement from the following in geodetic observation. ஸோ இதுக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லான கொஷின் தாம்மா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து நம்ம கொடுக்குறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இஸ் கிரேட்டர் அட் தி ஏர்லி மார்னிங் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஆப்ஷன் இது ஒரு டவுட்ஃபுல்லானது தான். 63க்கு வந்து பி கொடுத்துருக்கோம். ஓகேவா? A branch of surveying where horizontal and vertical distance are measured without chain or tape வந்து என்ன அப்படின்னா tachymetrical survey. Okay, option B is the correct answer. 64. 65, phase correction is related with triangulation survey. Which of the following is the correct formula when both angles are angles at depression in the tangential tachyometry method? So option 66 வந்து C is the correct answer. ஓகேவா? எலிவேஷன்லேருந்து அது வேறு, டிப்ரெஷன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 67, which of the following is not recognized method for curve setting in surveying is graphical method. Transit, tangent, axis மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. 68, equalizing backside and foresight distance is related with the elimination of error due to non-parallelism of line of collimation with the and bubble line. So option C is the correct answer. Which of the following is the correct formula for closing of errors is E is equal to root of summation of L square plus summation of D square, latitude plus departure square. Yeah. 70, if the side of a regular hexagon is A, then the area is option C, 3 root 3A square divided by 2. Okay, wow. 71, the operation of taking levels along the center line of any road is called profile leveling. Cross section எடுத்தீங்கன்னா cross section leveling, along the center line அப்படின்னா அது வந்து profile leveling அப்படின்னு சொல்லுவோம். Right. 72, which of the following examples are correct in obstacles to both building? So option D. Which one of the following is not the error due to manipulation and sighting is errors of plotting? Direct question. The apparent movement between the crosshairs and staff reading is known as parallax. Option A. 75, forebearing of a line AB is S 30 degree south, 30 degree 22 minutes west. Find the back bearing of BA ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹோல் சர்க்கிள் பேரிங்கில் இருந்தால் நீங்கள் வந்து ஃபோர் பேரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரெடியூஸ்ட் பேரிங் சிஸ்டமில் இருக்கிறப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போதும், சவுத் பிகம் நார்த், வெஸ்ட் பிகம் ஈஸ்ட். அப்போது நார்த் 30 டிகிரி 22 minutes ஈஸ்ட். ஸோ இதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 75 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கீ நம்ம பார்த்துருக்கோம். பேலன்ஸ் 125 கொஷின்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஆன்சர்ஸில் வந்து மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஃபார் further videos and more civil videos, mechanical videos and exam related videos, follow and subscribe Sparks Academy channel. ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அட்மிஷன் ரிலேட்டட் குவாரிஸ்க்கு 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட்.